நீங்க பாருங்க, இந்த நாட்டுக்கு முதல்ல போர்ச்சுகீசியர் வந்தான், டச்சுக்காரன் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், ஸ்பானிஷ்காரன் வந்தான், கடைசியா இங்கிலீஷ்காரன் வந்தான். இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிப்பதற்கென்றே கொலம்பஸ் புறப்பட்டான், மார்க்கோ போலோ புறப்பட்டான், வாஸ்கோட காமா புறப்பட்டான். கொலம்பஸுமே இந்தியாவிற்கு தான் வரணும்னு நினைச்சா அமெரிக்காவுக்கு போனா. அப்படி என்ன உலகத்தின் எல்லா ஆதிக்க சக்திகளுக்கும் எல்லோருக்கும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று எப்படி ஒரு ஆசை? அப்படி என்ன காதல் இந்தியா மேல? ஒரே காரணம் தான், அவ்வளவு செல்வச் செழிப்பு மிக்க தேசமாக இந்தியா இருந்ததனால்தான் உலகத்தின் ஒவ்வொரு அயோக்கியனும் போக்கிரியும் திருடனும் கூட இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான். இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலகத்தின் எந்த திருடனும் இந்தியா மீது கண் வைத்து கூட பார்க்க கூடாது என்பதற்கான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு கொள்ள, அவ்வளவு லூட். 200 ஆண்டு காலம், 250 ஆண்டு காலம் ராபர்ட் கிளைவ் மாத்திரம் 75 படகுகள்ல இந்த நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து வரை கொண்டு சென்றான் என்று வரலாற்று குறிப்பு இருக்கு. 75 கப்பல்களில் சென்றான் அப்படின்னு குறிப்பு இருக்கு. இதை மார்க்கோ போலோ எழுதி வச்சிருக்கிறான். இப்படி பல்வேறு, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, லூட்னு ஒரு வார்த்தை. லூட்னா கொள்ளையடிச்சிட்டு போறது, மொத்தமா எடுத்துட்டு போறதுக்கு பேர் லூட். அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை கிடையாது, அது இந்தி வார்த்தை, இந்துஸ்தானி வார்த்தை, நம்ம நாட்டு வார்த்தை. ஆனா ஆங்கில அகராதியில இருக்கு. நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், தி பிரிட்டிஷ் தே லூட்டட் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் தி வேர்ட் லூட். வார்த்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். லூட்டுன்ற வார்த்தை இந்தியாவுக்கு பொருந்தாது, நமக்கு தான் பொருந்தும். தொழில் புரட்சி என்றெல்லாம் பேசுகிறோமே, மெக்காலே எழுதி வச்சிருக்கிறான், without the stolen wealth from India the industrial revolution of England would not have been possible அப்படின்னு எழுதியிருக்கு. இந்தியாவில் இருந்து திருடப்பட்ட செல்வம் இல்லை என்றால் இங்கிலாந்தில் தொழில் புரட்சி நடந்திருக்கிறாது எழுதினவே மெக்காலே. உலகத்தில் நடைபெற்ற 2 உலக யுத்தங்களிலும், முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இரண்டிலும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறாது. 8 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் துறந்திருக்கிறாங்க. 4 லட்சம் இந்திய ராணுவ வீரர்கள் காயம்பட்டு சிகிச்சை பெற்று கடைசி வரை அதிலிருந்து திரும்ப வர முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். அதனால்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற ஒரு கதாநாயகன், இந்திய ஹீரோ, இப்படி ராணுவ வீரர்கள் இங்கிலாந்திற்காக உயிர் துறக்கிறானே, இவனை எல்லாம் ஒன்று திரட்டி அதே இங்கிலாந்திற்கு எதிராக யுத்தமிட வேண்டும் நினைத்துத்தான் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் நேதாஜி போஸ். இப்படி இந்தியாவின் விடுதலை, இந்தியாவின் பெருமை என்பெல்லாம் மயிர்கூச்செறியும் வரலாறு கொண்டது. பல பேருக்கு தெரியாது, இதை சொன்னாலும் புரிந்து கொள்கிற இடத்துல இல்லை. ஏனென்றால் இவையெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை. இன்னைக்கு தேசபக்தி என்பது பாடத்திட்டத்திற்கு வெளியிலிருந்து வரணும், அவுட் ஆஃப் சிலபஸ். தேசபக்தி என்பது அவுட் ஆஃப் சிலபஸ். கேட்டா ஈவேரா யுனெஸ்கோ விருது வாங்கினார்னு பொய் வேண்டி அள்ளி விட்டுருப்பா. இதுதான் திராவிட மாடல் சிலபஸ். இவங்களுக்கு அண்ணாதுரை வரலைன்னா இங்கே தமிழ் தெரியாது, பெரியார் வரலைன்னா இவனுக்கு பல் தேக்க தெரிஞ்சிருக்காது, கலைஞர் வரலைன்னா இவன் கையில கவலம் எடுத்து சாப்பிட தெரிஞ்சிருக்காது. இவனுக்கு சொல்லி கொடுத்தது, கோவணங்கட்ட சொல்லி கொடுத்ததே இந்த திராவிட மாடல் தான்றதான் இவங்களுடைய பிரச்சாரம். கோவணங்கட்ட சொல்லி கொடுத்தது திராவிட மாடல் இல்ல, பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தவனை கோவணாண்டியா மாத்துறது தான் திராவிட மாடல். எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் பேசுறோம். இந்த நாடு இவ்வளவு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்ததற்கும் இந்த திராவிட மாடல் தான் காரணம். இப்படி உயரத்தில் இருந்தோம், உச்சத்தில் இருந்தோம். அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான், தாழ்வுற்று. பாரதியார் மகாத்மா காந்தியை பாராட்டி, அவரது இந்திய வருகையை பாராட்டி ஒரு பாடல் ஒன்று எழுதுகிறான். நீங்கள் அந்த பாடலை முழுவதுமாக கேட்டால் தெரியும், காந்தியை பற்றி 2 வரி மாத்திரம்தான் இருக்கும். இந்தியாவினுடைய வேதனையை பற்றி தான் ஒரு 4-5 வரிகள் இருக்கும். அந்த பாடலை இப்படித்தான் ஆரம்பிக்கும், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். வாழ்க நீ எம்மான் என்றால் காந்தியை வாழ்த்தி பாடுகிறான் பாரதி. அடுத்த வரி என்ன? இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம். பாருங்க எப்படியெல்லாம் ஒரு அட்ஜெக்டிவ், எவ்வளவு வேதனையான வர்ணனைகள் சொல்லுகிறான் பாருங்க பாரதி. இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று, இந்த உலகத்தில் இந்தியா மாதிரி மோசமான நாடே இல்லை என்கிற அளவிற்கு தாழ்வுற்று, வறுமை மிஞ்சி, எங்கு பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்டினி, வறுமை மிஞ்சி, விடுதலை தவறி கெட்டு, ஆங்கில ஆட்சி,
ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சி, அதற்கு கீழாக நாம் அடிமைகளாக வாழக்கூடிய ஒரு சூழல், விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரதம். ஒரு மங்களகரமாக ஒரு கவிஞன் எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி சென்றவன் பாரதி. கடைசியா வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்கவேன்னு முடிக்கிறான். முதல் வரி காந்தியை பற்றி, கடைசி வரி காந்தியை பற்றி, இடையிலுள்ள வரிகள் எல்லாம் அப்போது பாரத நாடு அடைந்திருந்த அந்த தாழ்வை பற்றி. அதுல பாரதி பயன்படுத்திய ஒரு வார்த்தை தாழ்வுற்று அப்படின்னு ஒரு வார்த்தை. தாழ்வுற்றுன்னா என்ன அர்த்தம்? நீ கீழே இறங்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளா நீ மேல இருந்தா என்று அர்த்தம். இப்ப பாரதி ரொம்ப கவனமாக பயன்படுத்திய வார்த்தை தாழ்வுற்று. தாழ்வுற்றுன்னு பாரதி பொருள் தெரியாமல் பயன்படுத்துவானா? அப்ப உயர்வாக இந்த பாரத தேசம் இருந்ததா என்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாறு எழுதப்படாத காலத்திலிருந்து, மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து, இந்திய எல்லைகள் வகுக்கப்படாத காலத்திலிருந்து இந்த பாரதம் உயர்வான நிலையில் இருந்தது என்பதுதான் நமது லட்சியம். அதுதான் இந்த தர்மத்தினுடைய சிறப்பு, இந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்பு. எனக்கு முன்னால பேசிய சில பேர் இங்கே குறிப்பிட்டார்கள், கும்பகோணம் கோவில் நகரம் என்று குறிப்பிட்டார்கள். கும்பகோணம் கோவில் நகரமாக இருப்பது இந்து மதம், இந்து தர்மம். இந்த கோவில்களை கொண்டாடுகிற கூட்டம் கும்பகோணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்துத்துவம். கோவில்கள் இருப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் இந்து இயக்கங்களும் இந்துத்துவம் பேசி இந்த தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட் ஆலயம், விஷ்ணு கோவில், சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதான். கம்போடியா என்ற ஒரு நாட்டில் இருக்கு. இந்தியாவின் எந்த கோவிலையும் விட பிரம்மாண்டமான கோவில். ஆனால் அந்த கோவிலில் பூஜை கிடையாது, உற்சவம் கிடையாது, விழாக்கள் கிடையாது, பண்டிகைகள் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு காட்சி பொருள் போன்ற ஒரு கோவில். நீங்க போய் கோவிலை பார்க்கணும்னா தான் கதவை திறந்து விடுவான், இல்லைன்னா பூட்டியே கிடக்கும். அது உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில். என்ன காரணம்? ஏன் இப்படி இருக்கிறது? கோவிலை உலகத்தின் மிக பிரம்மாண்டமான கோவிலை கட்டினோம், ஆனால் கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் எனக்கு அந்த தேசத்தில் இல்லாத காரணத்தால் அந்த அங்கோர் வாட் ஆலயம் பூட்டப்பட்டு தான் கிடக்கு. ஆங்கஸ் மேடிசன் என்று ஒரு எழுத்தாளர், அவன் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், இங்கிலீஷ்காரன், இங்கிலாந்துக்காரன். நான் ஏன் அவர் இங்கிலாந்துக்காரர் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து யாராவது இப்படிலாம் பேசினா நம்ம திராவிட மாடல்லாம் அதை சங்கின்றான். அவர் சங்கி அப்படிதான் பேசுவாருன்றான். இங்கிலீஷ்காரனே அப்படி பேசியிருக்கான்னு சொன்னா இவெல்லாம் இங்கிலீஷ்காரன் புத்திரர்கள், மெக்காலே புத்திரர்கள் இவங்கெல்லாம். ஓ, இங்கிலீஷ்காரன் சொன்னா சரியா தான் இருக்கும்னு நினைப்பான். அதனால ஒயிட் மேன் இஸ் தி ரைட் மேன் இவங்க கணக்கில். அதனால சொல்றேன், அந்த ஆங்கஸ் மேடிசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், வேர்ல்டு எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ். அப்படிதான் அந்த புத்தகத்தோட பேர். நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேர்ல்டு எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ். 2000 ஆண்டு கால உலக பொருளாதாரத்தை ஆய்வு செய்து பொருளாதாரத்திற்கு வரலாறு எழுதியவன் ஆங்கஸ் மேடிசன். 20 வருஷத்துக்கு முன்னால, இப்பதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அந்த புத்தகம் வந்தது, பொருளாதாரத்திற்கு வரலாறு. அதுல சொல்லுகிறான், 2000 ஆண்டுகளில் உலக வரலாற்றில் 1750 வரை 17 நூற்றாண்டு காலம் உலகத்தின் அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்த நாடு பாரத நாடு அப்படின்னு எழுதுற ஆங்கஸ் மேடிசன். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய GDPல 33% இந்திய பங்களிப்பு இருந்தது. சீனாவுக்கு 28% பங்களிப்பு இருந்தது. அப்போது இருந்த அமெரிக்காவினுடைய பங்களிப்பு 1% கூட இல்லை. 17 நூற்றாண்டுகளாக இந்தியா அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருந்தது. இதெல்லாம் நான் திராவிட மாடல் கூட்டத்தில் சொல்வதில்லை. இருந்திருந்தா அப்ப நாம வாழ்ந்திருந்தா எத்தனை % கமிஷன் அடிச்சிருக்கலாம்னு நினைப்பான். இப்ப இந்த GDPலேயே நம்ம இவ்வளவு தட்டுறமே, 33% குளோபல் GDP இருக்கிற போது நாம மட்டும் அப்ப ஆட்சியில் இருந்தா என்ன அடி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு நினைப்பு வரும். அதனால சொல்வதில்லை. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கும். இந்த சகோதரி பேரு சொல்ல முடியல, எனக்கு பேர் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. காரணம், இறந்த பிறகுனாவது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 17 வயசு இருக்கிறனால போக்சோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 495 மதிப்பெண் வாங்கினா 500க்கு அந்த குழந்தைய பாருங்க கொடூரமா கொண்டிருக்காங்கன்னா இந்த ஆட்சி இருக்கணுமாங்கிற கேள்வி. நான் எல்லா கேஸுக்கும் நான் திமுகவை சொல்லல. அண்ணா யூனிவர்சிட்டி இதே இடத்துல சாட்டை எடுத்து அடிக்கிட்ட காரணம் திமுக லிங்க். நீ CCTV போடல,
உதயநிதி ஸ்டாலின் சிண்டிகேட் மெம்பரா இருந்த ஒரு கல்லூரி, வாட்ச்மேன், திமுக கொடி போட்டு அக்யூஸ் உள்ள போறான், இவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பேசுறோம். இது எல்லாம் அரசுடைய குறைபாடுகள். எல்லா கேஸுக்கும் நாங்க திமுக சொல்லிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசு இயக்கங்கள் செயலிலிருந்து குற்றங்கள் அதிகமாயிருக்கு. அதுதான் நாங்க சொல்றது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல பெட்ரோல் வண்டி போட்டுருக்கணுமே, ஏன் போடல? இவ்வளவு விளம்பரம் பண்றீங்களே, இவ்வளவு பண்றீங்களே, ஒரு 10 பெட்ரோல் வண்டி வாங்கி கொடுத்திருந்தா பெட்ரோல் வண்டி அங்க போகும், அந்த இடத்துல குற்றம் நடக்கும் நமக்கு தெரியும். அந்த முள்புதர் ஏர்போர்ட் காம்பவுண்ட் வால ஒட்டி, இதெல்லாம் தான் அரசுடைய குறையாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாடி இருக்காங்க. கூட்டணி மிக வலுவாக பலமாக களத்தில் இருக்கு. அமமுக அண்ணன் டிடிவி தினகரன் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மிக மிக சுறுசுறுப்பாக்காங்க. ஏன்னா அவங்க வெற்றியை சுவைத்தாக வேண்டும் என்கின்ற வெறியில் இருக்காங்க. நான் இன்னைக்கு பல இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிமுக தொண்டர்கள் கூட இருக்கிறாங்க, நான் பாக்குறேன். ஏன்னா அவர்களும் இந்த எலெக்ஷனை ஒரு மரியாதை பிரச்சனையாக நம்ம ஜெயிச்சாலுங்கிற வெறி அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட அந்த வெறி இருக்கு, ஜெயிக்கணும். பிரதமர் சொல்லிட்டாங்க, நம்ம ஜெயிக்க வைக்கணும். பிரதமர் சொன்ன பிறகு நாம் இங்கே எந்த கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணுங்கிற முடிவு. ஆனா திமுகவினுடைய ஒரு தலைவர்களை பார்க்கும் பொழுது எதையோ சாதிச்ச மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜ் இருக்கு. எதை எலெக்ஷன் முந்தானத்தே நடந்தது, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அவர்கள் அழிவுக்கு அஸ்திவாரம். மக்கள் யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா, இதை எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஆணவமும் இந்த ஆங்காரத்தையும் எப்போ ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் போகக்கூடிய கூட்டம் எல்லாம் திமுக கூட்டத்துக்கு தான் போறார். இன்னொரு பப்ளிக்க பார்க்கவே இல்லை. திமுக மகளிர் அணி மாநாடு, திமுக இளைஞர் அணி மாநாடு, திமுக மாணவர் அணி மாநாடு, திமுகவினுடைய பூத் முகவர்கள் மாநாடு. திமுக காரங்களே பார்த்துக்கிட்டு அவங்க முதலமைச்சர் வாழ்க வாழ்கிறாங்க. இது இந்த ரோம்ல நீரோக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சுங்களாமா. ரோம் எரியுது, ஐயா நீங்க வாழ்க, பிடில் ஊதுங்கிற மாதிரி முதலமைச்சர் இருக்கிறாங்க. மக்களை சந்திக்க முதலமைச்சர் வரும் பொழுது தெரியும் எவ்வளவு கோபத்துல மக்கள் இருக்காங்க. ராகுல் காந்தி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் விஜயன் என்ன அரெஸ்ட் பண்ணல? கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களை ஏன் கைது பண்ணலன்னு கேட்கிறார் டெல்லியில. பாருங்க எந்த அளவுக்கு. ஆனா இங்க கம்யூனிஸ்ட்காரங்க இவங்க காங்கிரஸோட சேர்ந்து ரோட்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் அதோடு நிற்கல. நீங்க சொன்னது போல ஏதோ பிஜேபியும் கம்யூனிஸ்டும் பி டீம் ஏ டீம் ஏதோ ஒரு கருத்தை வைக்கிறார். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை கேரளாவில் அவங்களுக்குள்ள ஒன்று முதலமைச்சருக்கு சண்டை. விடி சதீஷன், கேசி வேணுகோபால் இவங்கெல்லாம் சண்டை. மணிசங்கர் ஐயர் நேரா போய் சொல்றாரு, காங்கிரஸே வேஸ்ட், விஜயன் தான் ஜெயிப்பாரு, பினராயி விஜயன் தான் ஜெயிப்பாருன்னு சர்டிபிகேஷன் வேற கொடுக்கிறாரு. அவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கினா அவர் என்ன சொல்றாரு, நீக்கிப்பாரு, நான் ராஜீவ் காங்கிரஸ், நான் ராகுல் காங்கிரஸ் இல்லைங்கிறார். அதனால இது எல்லாம் மறைப்பதற்காக அபாண்டமான குற்றச்சாட்டு நம்ம மீது வைக்கின்றார்கள். அங்கே பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இட் வில் மேக் அ பிக் மார்க்குங்கனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கு. ஆனா இதுல யாருக்கு கெயின் யாருக்கு லாஸ் என்று சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சி தான் 2026 கேரளால ஒரு பெரிய சக்தியாக வரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை. ஏன்னா 2024 தனிச்சு நெல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஆம் நான் விமர்சித்து தான் ஆகணும், தனிச்சு நிக்கணும், எங்க கட்சியை வளர்த்துறக்கத்தான் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துவதற்கு. ஆனா இன்னைக்கு கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியினுடைய ஒரு தொண்டன் நான். கூட்டணியில் ஒரு கருத்து இருக்கும் பொழுது அதை முழுமையாக ஏத்துக்கிட்டு எங்களுடைய தலைவர்கள் இந்த வழியில போன்னு சொல்லும் பொழுது போகணும். ஆனா இங்க என்னதான் நீங்க கிரிக்கெட்ல 11 அப்படின்னு இருந்தாலும் கூட இட்ஸ் அ டீம் கேமுங்கண்ணா. இன்னைக்கு தமிழகத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்டோர்ஸ் பண்ணிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வரணும். அவங்க ஸ்டேஜில் பேசிட்டாங்க. திரு அமித்ஷாஜி அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அண்ணாமலையை பொறுத்தவரை எல்லோருக்கும் பிரச்சாரம் செய்வது என் கடமை. அதை நான் அப்ப இருந்து ரிஃப்ளெக்ட் பண்றேன், பிரதிபலிக்கிறேன். அது உங்களுக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அண்ணா நீங்க மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்றதை விட இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவன் தொண்டனாகவும் இருக்க முடியும் நான் காட்டுறேன். தலைவராக இருக்கும் பொழுது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நான் தலைவராக இருந்தேன். இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். கட்சியினுடைய வெற்றிக்காக நான் பாடுபடுறேன். இந்த முறை நான் எனக்கு பாயிண்ட் பண்ணாங்க, அண்ணே நீங்க ஸ்டாலின் ஐயாக்கு பர்த்டேக்கு விஷ் போட்டீங்க, ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. அண்ணா எனக்கு ரிப்ளை பண்ணீங்கிறது ரெண்டாவது. முதலமைச்சராக நான் ஸ்டாலின் அவர்களை விட்டு கொடுத்தது கிடையாது எங்கேயும். அந்த மரியாதை, அந்த தரம், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, முதலமைச்சர் என்கின்ற பதவி எப்பொழுதுமே எங்கேயும் நான் விட்டு கொடுத்தல. ஆனா எங்களுடைய அரசியல் தவறு செய்யும் பொழுது ஆரோக்கியமான அரசியலை வைக்கிறோம். அதை முதலமைச்சர் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு திரும்ப பிரதிபலிக்கிறாங்கன்னா அதை நான் வரவேற்கிறேங்க. அப்படித்தான் அரசியலை பொறுத்தவரை. அதனால எல்லா இடத்திலும் சில விமர்சனங்களை வைக்கிறோம், அது ஆரோக்கியமான விமர்சனமா வைக்கிறோம், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வைக்கிறோம். நாளைக்கு முதலமைச்சர் தேர்தலுக்கு பிறகு ஒரு பொது இடத்துல பார்த்தாலும் கூட
திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட அதே மரியாதையோடு அதே அன்போடு தான் நான் போய் பேசிட்டு வருவேன், பழகிட்டு வருவேன். காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அதனால அதுல போய் நீங்க முதலமைச்சர் எடுத்து பேசிட்டீங்க, நீங்க மூஞ்சியை திருப்பிட்டு போவீங்களா? நான் ஒரு கட்சியினுடைய சாதாரண தொண்டன், அப்படிலாம் அரசியல் பண்ண முடியாதுங்கண்ணா. அதனால இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாடுபட வேண்டிய கடமை தொண்டனுக்கு இருக்கு. காரணம், நிறைய பேரை நீ பாக்குறாங்க, நிறைய பேர் நான் என்ன செய்யறேன்னு ஒத்து கவனிக்கிறாங்க.